Global Talk. அன்புள்ள குளோபல் நேயர்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்குள் தற்போது மத்திய கிழக்கில் வெளிவந்து கொண்டிருக்கும் முக்கியமான தகவல்கள் பற்றி சுருக்கமாக பார்ப்போம். இந்த வகையிலே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை, அதாவது 2வது கட்ட பேச்சுவார்த்தை நடக்கப் போகுதுன்னு சொல்லி ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அல் ஜசீரா சொல்லுது, பேச்சுவார்த்தை ஒன்று நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, ஆனால் இதுவரை அவற்றுக்கான எந்த ஒரு திகதியும் நேரமும் குறிப்பிடப்படவில்லை. அது இன்னும் இழுப்பறியான நிலையிலே காணப்படுவதாக பாகிஸ்தான் வெளியுறவு செயலாளர் தாஹிர் அன்ட்ராபி அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்ததாக அல் ஜசீரா சொல்லுது. ஆனா இதற்கு மாற்றமாக இன்று டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களுக்கு பேசியிருக்கிறார். அதாவது என்னன்னு சொன்னா, அமெரிக்கா ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கையெழுத்தை பாகிஸ்தான்ல நடத்த போகுது. அதாவது நாங்க ஈரானிடம் கேட்டுக்கொண்டோம், 20 வருஷங்களுக்கு ஈரான் அணு செறிவூட்டல் விஷயத்தை கைவிடணும், ஏற்கனவே என்ரிச் பண்ணப்பட்டதை மறுபடியும் கீழே இறக்க வேண்டும் என்பதெல்லாம் நாங்க கேட்டுக்கொண்ட போது அதனை முதலாவது சுற்றுவார்த்தை, அதாவது இஸ்லாமாபாத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் ஈரான் முற்றுமுழுதாக நிராகரித்தது. அதனால பேச்சுவார்த்தை சாதகமாக அமையவில்லை. அதனால் நாங்க தற்போது ஈரான் மீது அழுத்தத்தை பிரயோகிக்கிறதுக்காக நாங்க கடல் முற்றுகையை செய்துள்ளோம். இதனால ஈரான் தற்போது பாரிய அளவு பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இதன் காரணமாக தற்போது ஈரான் அடிபணிந்து எங்களுடைய அணு கொள்கை, அதாவது யுரேனியம் செறிவூட்டல் சம்பந்தமான விஷயத்திற்கு ஈரான் உடன்படுவதாக தெரிவித்துள்ளது. அதாவது என்ன சொன்னா, 20 வருஷத்துக்கு நாங்க என்ரிச் பண்ண மாட்டோம், செறிவூட்ட மாட்டோம், ஏற்கனவே செறிவூட்டியதை மறுபடியும் நாங்க 3 வீதத்துக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி ஈரான் அறிவித்ததாக டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். இதனால இந்த செய்தி பல ஊடகங்கள், அதாவது ஈரான் அடிபணிந்து விட்டது என்ற தலைப்பில் பல இடங்களில் செய்திகள் வெளியாகி கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்குது. ஆனா இது பற்றிய உண்மையான நிலைமை என்ன என்கிறத சற்று ஆழமாக ஆராய்ந்து பார்த்தால் இது 2 விஷயம் இருக்குது சகோதரர்களே. நீங்க நேற்று பிரபலமான தமிழ் ஊடகங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள். அதாவது இந்த கடல் முற்றுகை, ஈரான் மீது செய்யப்பட்டுள்ள இந்த ஹோர்மோஸ் கடல் முற்றுகை என்ற ஒரு விஷயம் பொய்யானது போலவே செய்திகள் வெளிவருகிறது. அதனை நீங்கள் கேட்டிருக்கலாம். அதாவது நேற்று மாத்திரம் சுமார் 16க்கு மேற்பட்ட கப்பல்கள் ஹோர்மோஸ் வழியாக ஈரானுடைய துறைமுகங்களுக்கு சென்று திரும்பி உள்ளது என்ற செய்தியை அல் ஜசீரா மற்றும் ஏனைய சில அரபு ஊடகங்களை தொட்டுக்காட்டி பிரபலமான தமிழ் ஊடகங்கள் கூட செய்தியை வெளியிட்டுள்ளது. அதை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆகவே இங்கு முற்றுகை என்பது ஒரு கண் துடைப்புக்காக நடத்தப்படுவது. சர்வதேச, அதாவது அமெரிக்கா ஒரு பலம் வாய்ந்த நாடு, எங்களை யாரும் உடைக்க முடியாது, நாங்க நினைச்சது தான் செய்வோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உலகத்திற்கு பொய்யாக காட்டுவதற்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை தான் இந்த ஹோர்மோஸ் முற்றுகை. அதாவது ஈரான் துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்களை தடுக்கின்றோம் என்ற ஒரு பொய்யான படம் தான் உலகத்தில் காட்டப்படுது. அதே நேரத்தில் இன்று ஒரு கப்பல் ஹோர்மோஸ் வழியாக ஈரான் கடற்பரப்புக்குள் நுழைய முனைந்ததாகவும், அந்த கப்பல் அமெரிக்காவுடைய ராணுவ வானூர்தியின் எச்சரிக்கையை தொடர்ந்து பின்வாங்கி அந்த கப்பல் செல்லுவதாக ஒரு காட்சி அமெரிக்க ஆதரவு செய்திகளில் காட்டப்பட்டது. ஆனால் உண்மை நிலைமை அவ்வாறு அல்ல. ஈரானிய துறைமுகங்களுக்கு கப்பல் செல்கின்றது, ஹோர்மோஸ் வழியாக கப்பல் செல்கின்றது. சின்ன சின்ன தங்கு தடைகள் ஏற்படுத்தப்பட்டாலும் எந்த கப்பலும் அமெரிக்காவினால் இதுவரை தாக்கி அளிக்கப்படவில்லை. ஈரான் மீதான இந்த முற்றுகை, கடல் முற்றுகை ஆரம்பிக்கப்படுற நேரத்திலேயே அமெரிக்காவுக்கு ஈரான் தெளிவான ஒரு செய்தி அனுப்பிச்சது. அதாவது முற்றுகைன்ற ஒரு விஷயத்தை உலகத்துக்கு சொல்லுங்க, ஆனால் எங்கட துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் இப்போது இருக்கும் அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம் முற்றுமுழுதாக முடிவடைவதாக ஈரான் அறிவித்தது. அதாவது இந்த 2 வார காலம் கேட்டீங்களே, அந்த 2 வார காலம் அத்தோடு முடிவடையும். எங்கிட்ட இருக்கிற ஆயிரக்கணக்கான படகுகள் உங்கள் போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தும், நாங்க எப்போதுமே தயாரா தான் இருக்கிறோம் சொல்லி ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கையை ஈரான் சொல்லிக்கொண்டே தான் இருந்தது. அதனால் இதுவரையும் அமெரிக்கா எந்த கப்பலையும் முன் தைரியமாக தாக்கல. இதுக்கு பிறகு சம்டைம் ஏதாவது ஒரு கப்பலை தாக்கி போட்டு ஒரு நாடகம் ஒன்று ஆடக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. ஈரான் முக்கியமான நிபந்தனைகள் ஒன்று, வார கப்பல்களை தடுக்கக்கூடாது. அவ்வாறு தடுத்தா நாங்கள் என்ன செய்வோம் சொன்னா, ஹூதிகள் இருக்கின்ற அந்த பாபல் மந்த பகுதி செங்கடல் நுழைவாயிலையும் நாங்கள் இழுத்து மூடுவோம். ஆகவே இதெல்லாம் மனசுல வச்சுக்கொண்டு நீங்க இந்த முற்றுகையை செய்யுங்க என்று சொல்லிச்சது. வெளிப்படையாகத்தான் உலகத்தில் முற்றுகை என்று பேசப்பட்டாலும் அந்த வழியாக கப்பல்கள் செல்கிறது. ஈரானுக்கான கப்பல்களும் செல்லும் செய்திகள் வெளியாக கொண்டு தான் இருக்கின்றது. இன்னும் ஒரு 4 நாட்கள் தான் இருக்குது இந்த போர் நிறுத்தம் முடிகிறதுக்கு. அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் முடிகிறதுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குது. அதனால இந்த போர் நிறுத்தத்தை மேலும் நீட்டுறதுக்காக இந்த பாகிஸ்தான், மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் முயற்சி செய்து, அதுல ஒரு உத்தியோகபூர்வமான விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் நேற்று லெபனானுக்கும் இஸ்ரேலுக்குமான பேச்சுவார்த்தை வாஷிங்டன்ல நடந்துச்சு. இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போதே லெபனான் உள்ள ஹெஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மீது பயங்கரமான தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். பின்னர் இந்த பேச்சுவார்த்தையில் ஹெஸ்புல்லாக்களையும் சேர்த்து பேசப்பட்டு ஒரு
10 நாள் ஒரு இடைவெளி தாரம் யுத்த நிறுத்தம் ஒன்று செய்வோம் என்று சொல்லி லெபனான் தரப்புலையும், அதாவது லெபனான் அரசாங்க தரப்புலையும் இஸ்ரேல் தரப்புலையும் ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. பின்னர் அதை கெஞ்சி கூத்தாடி அந்த 10 நாள் அமைதி என்கிற ஒன்றை ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை அமைதி, அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்குள்ள கலந்து விட்ட மாதிரி சொல்லி இதையும் சேர்த்து கொண்டு ஒரு அமைதியா இருங்கன்னு சொல்லி ஹெஸ்புல்லாக்களுக்கு சொல்லப்பட ஹெஸ்புல்லாக்களும் அவற்றை சரி ஓகே என்று 10 நாட்களுக்கு ஒரு போர் நிறுத்தம் என்று ஏற்றுக்கொண்டது. அதாவது உங்களுக்கு தெரியும் ஈரான் என்ன சொல்லிச்சு, பேச்சுவார்த்தை அதாவது இந்த போர் நிறுத்தம் சொன்னா ஹெஸ்புல்லாக்களை சேர்த்து தான் போர் நிறுத்தம் வரணும். ஆனா இந்த பேச்சுவார்த்தையில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒப்பந்தம், அதாவது அமைதி தான் ஏற்பட்டிருக்கிறதே தவிர 2 வார அமைதி ஏற்பட்டிருக்கிறதே தவிர அங்கு லெபனான்ல அமைதி ஏற்படவில்லை. அதாவது இந்த போர் நிறுத்தம் சரி வராதது போல ஈரான் தொடர்ச்சியாக கருத்து தெரிவித்து வந்தாலும் அந்த போர் நிறுத்தத்தை இன்று வரையும் பேணி வருகிறது. ஆனா ஹெஸ்புல்லா கழிக்கிற பக்கம் லெபனான்ல போர் நிறுத்தம் ஏற்படவில்லை. ஆனா நேற்று தான் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 10 நாள் போர் நிறுத்தம் என்று உத்தியோகபூர்வமாக வாஷிங்டன்ல முடிவெடுக்கப்பட்டாலும் உங்களுக்கு தெரியும் யூத நசாராக்கள் என்பது நயவஞ்சகர்கள், அதாவது அவர்கள் ஒப்பந்தத்தை ஒரு நாளும் பேண மாட்டாங்க என்கிறது இறைவனே எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றான். அந்த வகையில ஒப்பந்தம் கையெழுத்தாகி, அதாவது லெபனான் இஸ்ரேல், அதாவது ஹெஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான 10 நாள் அமைதி ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாகி சில மணி நேரங்களில் இஸ்ரேல் ஹெஸ்புல்லாக்கள் மீது தாக்குதல் நடத்தி உலகத்தில் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் அது ஒரு அதிர்ச்சியான சம்பவம் இல்லை. இஸ்ரேலை பற்றி தான் எல்லா இஸ்லாமியர்களுக்கும் தெரியும். அவர்கள் எப்போதுமே உண்மையையும் சத்தியத்தையும் ஒப்பந்தத்தையும் பேண மாட்டார்கள் என்பது இறைவன் நமக்கு தெளிவாகவே சொல்லி தந்துள்ளார். இந்த வகையில் இது சம்பந்தமாக சர்வதேச ஊடகங்கள் ஏன் இந்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் ஹெஸ்புல்லாக்கள் மீது தாக்குதல் நடத்தியதுன்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கிற நேரத்தில் இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஹெஸ்புல்லாக்கள் இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு எங்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள், அதற்கு பதிலாக தான் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் அப்படின்னு சொல்லி கருத்து தெரிவித்ததாக தகவல்கள் குறிப்பிடுகிறது. அதாவது சகோதரர்களே, ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க, சரி அமைதியா இருப்போன்று பார்த்தா அந்த அமைதியிலேயே நாம வெற்றி காணோம்னு சொல்லி அதுக்குள்ள ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அதற்கு பதிலாக இவங்க, அதாவது அமைதி தரப்புல ஒரு தாக்குதல் நடத்திட்டாங்கன்னு சொன்னா, இந்த பாருங்க எங்கட மேல தாக்குதல் நடத்தினான்னு சொல்லி அதுக்கு பதிலாக இன்னொரு தாக்குதல் செய்து அவற்றிலும் சாதகமான விஷயங்களை தேடிக்கொண்டு இந்த பிரச்சனைக்கே மற்றவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்றதுல இந்த முனாஃபிக்குகள் கெட்டிக்காரர்கள். இதுதான் இந்த காசா லெபனான் போன்ற பகுதிக்குள் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. காசாவுக்குள்ள அந்த மஞ்சள் கோடை தாண்டிட்டாங்கன்னு சொல்லி இன்றைக்கு எத்தனையோ பேர், எத்தனையோ முஸ்லிம்கள், சிறுவர்கள், குழந்தைகள் இந்த நயவஞ்சக இஸ்ரேலிய கூட்டத்தால் காரணம் உருவாக்கி கொல்லப்பட்டு வரும் செய்திகளை படித்துக் கொண்டு தான் இருக்கின்றோம். இதற்கான தண்டனைகள் இவ்வுலகத்திலும் வரும், மறு உலகத்திலும் இருக்கின்றது. உலகத்தில் வரும்போது அவை சற்று பிந்தி வரும். அப்போது இவ்வாறான முனாஃபிக்குகளுடைய நிலையோ மிக மிக பரிதாபமாக இருக்கும். போது உள்ள சூழ்நிலைகளை பார்க்கும் போதும் இன்று இஸ்ரேலுக்கு எதிராக இந்த உலகம் தற்போது கட்டம் கட்டமாக திரும்புகின்றது என்று உலகத்தில் நடக்கிற அனைத்து செயல்களையும் வைத்து பார்க்கும் போது புரிகிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஜெர்மனி, ஸ்பெயின், இத்தாலி, பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம் இஸ்ரேலிய மக்கள் மீது அனுதாப ரீதியாக மிக மிக அன்பு கொண்ட, ஆதரவு கொண்ட மக்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் இப்போது நிலைமை எப்படி தெரியுமா? இஸ்ரேல் என்பது ஒரு கொலைக்கார நாடு என்ற சிந்தனையை இந்த ஐரோப்பாவில் உள்ள சக்தி வாய்ந்த நாடுகள் தீர்மானித்து விட்டது. ஸ்பெயின் வெளிப்படையாக இஸ்ரேலை எதிர்த்து வருகிறது. இத்தாலி மக்களும் ஜெர்மன் மக்களும் இஸ்ரேலை கடுமையாக விமர்சித்து வந்த நிலையில், அதாவது 160% மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இந்த இத்தாலி ஜெர்மன் அரசாங்கம் இஸ்ரேலுக்கு சார்பாகத்தான் இருந்தது. ஆனால் இந்த நாட்டு மக்களின் கடுமையான எதிர்ப்பு காரணமாக தற்போது வெளிப்படையாகவே இந்த நாட்டு அரசாங்கங்கள் இஸ்ரேலை எதிர்க்க ஆரம்பித்து விட்டது. அதுக்கு உதாரணமாக ஐரோப்பா யூனியன், ஐரோப்பிய சங்கத்தில் 26 நாடுகள் அங்கத்துவம் இருக்கிறது. இஸ்ரேல் 2023ஆம் ஆண்டு காசா மீது ஆக்கிரமிக்க ஆரம்பித்த போது இதே ஐரோப்பா யூனியன் ஹமாஸை அழிக்க வேண்டும், அந்த தீவிரவாதிகளை அழிக்க வேண்டும் என்று கடுமையான ஆதரவை வெளிப்படையாக அதிகமான நாடுகள் ஐரோப்பா யூனியன் சார்பாக அமெரிக்காவுடாக இஸ்ரேலுக்கு ஆதரவு வழங்கி வந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இன்று 2026ஆம் ஆண்டு இந்த நிலைமை மாறி கொலைக்களங்களை நிகழ்த்தி வருகின்ற இந்த இஸ்ரேலுடனான அனைத்து வர்த்தக தொடர்புகளையும் இந்த ஐரோப்பிய யூனியன் உத்தியோகபூர்வமாக நிறுத்திக் கொள்வதாக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்மானத்தை எடுத்துள்ளது. அதாவது சகோதரர்களே, இந்த இஸ்ரேலுடனான வர்த்தக தொடர்புகளை நிறுத்துவதென்றால் சாதாரணமாக நிறுத்த முடியாது. அந்த 26 அங்கத்துவம் கொண்ட நாடுகளில் வாக்கெடுப்பு நிகழ்த்திய பிறகுதான் வர்த்தக ரீதியான உறவுகளை நிறுத்த முடியும். இந்த வகையில் இந்த தீர்மானம், அதாவது இஸ்ரேலுடனான வர்த்தக உறவுகளை நிறுத்துவோம் என்ற ஒரு தீர்மானத்தை ஐரோப்பா யூனியனில் சில நாடுகள் முன்வைத்த போது ஐரோப்பா ஊடகங்கள் எல்லாம் சொல்லிச்சது பெரும்பான்மையாக வெற்றி பெறலாம் அல்லது ஒரு சில வாக்குகளால் தோல்வி அடையலாம். அதாவது 13-14 அல்லது 13-13 என்ற ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தான் ஐரோப்பா யூனியன் இந்த இஸ்ரேலுடனான வர்த்தக தொடர்புகள் விஷயத்தில் தீர்மானம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது என்று நேற்று ஐரோப்பிய ஊடகங்கள்ல ஒரு கலந்துரையாடல் எல்லாம் நடைபெற்றது. ஆனால் இன்று வாக்கெடுப்பில் என்ன நடந்ததுன்னு சொன்னா, 26 உறுப்பு நாடுகள்ல 25 நாடுகள் இஸ்ரேலுடனான வர்த்தக உறவு ஒப்பந்தங்களை ரத்து செய்தே ஆக வேண்டும் என்ற கையெழுத்தை, அதாவது வாக்கை ஐரோப்பா யூனியனில் வழங்கியது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. அதாவது இந்த வகையான தீர்மானத்தை இஸ்ரேலோ அமெரிக்காவோ கனவிலும் நினைத்திருக்காது. அதாவது அந்த அளவு எதிர்ப்பு தற்போது இஸ்ரேலுக்கு உருவாகிவிட்டது. இது சம்பந்தமாக ஊடகங்கள் கூறும் போது இது அரசாங்கத்திட முடிவல்ல, அதாவது ஐரோப்பா மக்களுடைய கடுமையான அழுத்தம், அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கடுமையான மக்களின்
அழுத்தமே இந்த ஐரோப்பா அரசியல்வாதிகளால் இந்த தீர்மானத்துக்கு வர வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதற்கு மாறாக இந்த அரசாங்கங்கள் முடிவெடுக்குமானால் வருகின்ற தேர்தலில் இந்த அரசாங்கங்கள் நாட்டில் காணாமல் போய்விடும். ஆகவே தற்போது ஐரோப்பா யூனியன் இஸ்ரேல் உடனான பல்வேறு வர்த்தக உறவுகளை துண்டிக்கும் வகையில் தீர்மானத்தை நிறைவேற்றியது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, ஈரான் இப்ப அணு செறிவூட்டல் விஷயத்தை கைவிட்டு மீண்டும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை 3 வீதத்துக்கு கொண்டு வருவதற்கு உடன்பட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் சொல்ற செய்தியை தற்போது ஈரான் திட்ட தெளிவாக மறுத்துள்ளது. அதாவது துருக்கியில அண்டால்யா என்கிற ஒரு ராஜதந்திர மகாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மகாநாட்டுக்கு சென்ற ஈரானுடைய பிரதி வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராச்சியுடைய பிரதி அமைச்சர் என்ன சொல்றாரு என்று சொன்னா, அதாவது அவருடைய பேர் சயித் கதீப் சாதோ, இவர் சொல்றாரு பேச்சுவார்த்தை என்று சொன்னா சுழற்சி முறையில இருக்கக்கூடாது, ஒரு தற்காலிக பேச்சுவார்த்தை சொல்லி வரக்கூடாது, முதல்ல அது நிரந்தரம் என்ற ஒன்றுக்கு வரணும். இரண்டாவது என்ன சொன்னால் இந்த பேச்சுவார்த்தையிட பிரதிபலன் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அமைதி என்ற ஒரு விஷயம் இல்லாம இது செங்கடல் யெமன் தொடக்கம் லெபனான் வரை அமைதி இருக்கணும். அதாவது இன்னும் தெளிவாக சொன்னா ஹூதிகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, ஹெஸ்புல்லாக்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, ரெண்டு பக்கமும் அமைதி இருக்கணும். அதுதான் இங்கு அவர் குறிப்பிடுகிறார். அத்தோடு ஹோர்மோஸ் ஜலசந்தியை நாங்க மூட இல்லை, அது வரலாற்று ரீதியாக ஈரானுக்கு சொந்தமான கடல், இருந்தாலும் நாங்க அதை பாரம்பரியமாக அதனை பாதுகாக்கின்ற வேலைகளை தொடர்ந்து செய்து வருவோம். இதுல யாரும் தங்கு தடை ஏற்படுத்தக்கூடாது, இதுல யாரும், அதாவது இந்த கடல் பகுதி ஈரானுக்குரியது, இதுல யாரும் சட்டங்கள் போடக்கூடாது, அதுல சட்டங்கள் போடுவதற்கு தகுதியானவர்கள் ஈரான் மாத்திரமே, இருந்தாலும் ஈரான் இதை சுதந்திரமாக இன்று வரை திறந்து தான் வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இவர் சொல்றார். ஆகவே இந்த ஹோர்மோஸ் ஜலசந்தியில் எந்த ஒரு புதிய தலையீடுகளையும் ஈரான் விரும்பவில்லை என்று தெளிவாக சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, அணு கொள்கை சம்பந்தமான விஷயங்களை பின்வாங்குவது தொடர்பாக ஈரான் எந்த வகையிலும் அமெரிக்காவுக்கு இதுவரை எந்தவித வாக்குறுதிகளும் வழங்கவில்லை, அமெரிக்க தரப்பில் சொல்லப்படும் அனைத்து செய்திகளையும் ஈரான் முற்றுமுழுதாக நிராகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது அவர் சொல்ல வந்த விஷயம் என்ன சொன்னா, டொனால்ட் ட்ரம்ப் தற்போது இந்த ஈரான் இஷ்டப்பட்டு அணு செறிவூட்டல் சம்பந்தமாக அமெரிக்காவுடைய நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு விட்டது என்று சொல்ற ஒரு விஷயம் பொய்யானது என்பதை தான் இவர் இங்கு சொல்கிறார். அடுத்த சகோதரர்களே, கடைசியாக ஒரு செய்தி, இந்த உங்களுக்கு தெரியும் லெபனானில் யுத்தம் நடந்ததில் லட்சக்கணக்கான மக்கள் யுத்தம் நடந்த இடங்களை விட்டு வெளியேறி இருந்தார்கள். இந்த 10 நாள் போர் நிறுத்தம் ஏற்பட்டவுடன் தற்போது லெபனானிய வீதிகளில் வாகன நெரிசல், அதாவது இடம்பெயர்ந்த மக்கள் எல்லாம் மறுபடியும் தங்களுடைய வீடுகளுக்கு அவசரமாக சென்று கொண்டிருக்கும் காட்சிகள், அதாவது 10 நாள் தான் போர் நிறுத்தம், அவற்றுக்குள் தனது வீட்டை மறுமுறை பார்ப்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் தற்போது மறுபடியும் பழைய இடங்களுக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் காட்சியும் வீதிகள் எல்லாம் வாகன நெரிசலாகவும் பார்ப்பதற்கே ஒரு பரிதாபமாக இருக்கிறது. சகோதரர்களே, இஸ்லாமிய உலகம், அதாவது பாலஸ்தீனம், லெபனான், ஈரான் போன்ற நாட்டு மக்கள் இந்த இஸ்ரேல் அமெரிக்க கொடுங்கோல்வாதிகளின் போக்குகளால் சொல்லென்னா துன்பங்களை அனுபவித்து வருகிறார்கள். சரி சகோதரர்களே, மீண்டும் அடுத்த முக்கிய செய்தி தொகுப்புகளோடு மறுபடியும் சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.